வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் லைஃப் இந்தியாவில் ஃபேஸ்புக் மூலமாக அதிக ஜாயினிங்ஸ் கொண்டு வரது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஏர்ன் லைஃப் இந்தியாவில் போனோம். ஏர்ன் லைஃப் இந்தியாவில் லாகின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஏர்ன் லைஃப் இந்தியாவில் லாகின் பண்ணதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்ன் லைஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுங்க. அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கான லிங்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க் மூலமாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஜாயின் பண்ண வைக்க போகிறீங்கன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கான போஸ்டர் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடிமேட் போஸ்டர், அதாவது ஏர்ன் லைஃப் இந்தியாவோட டீட்டெயில்ஸ்க்காக அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்த போஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. மாத வருமானம் 10,000க்கு மேல், உங்களிடம் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். இந்த மாதிரி நான் இப்போ இந்த ரெடிமேடு போஸ்டரை சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டரை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் அந்த மெசேஜை காப்பி பண்ணிட்டீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாட்ஸ்அப்பில் காப்பி பண்ணிட்டு ஃபேஸ்புக் போங்க. ஃபேஸ்புக்கில் எப்படி ஏர்ன் லைஃப் இந்தியாவில் அதிக ஜாயின்ஸ் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஃபேஸ்புக்கில் நம்ம முடிஞ்ச வரையும் உங்களுக்கு பிடிச்ச குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் உங்களால் சீக்கிரமாக ஜாயினிங்ஸ் கொண்டு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த இப்படிக்கு உன் இதயம் அப்படின்ற ஒரு குரூப் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.m மெம்பர்ஸ், அதாவது 2 லட்சம் மெம்பர்ஸுக்கு மேலே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் ரைட் சம்திங். இப்போ நான் காப்பி பண்ண பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த போஸ்ட் அப்படியே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த குரூப்பில் குறைஞ்சது 2 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அந்த போஸ்டரை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சது ஒருத்தராவது ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் அவர் புதுசாக வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போஸ்டரை நீங்கள் சென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காட்டுறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ரெடிமேட் போஸ்டர் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்டர் நான் சென்ட் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். அதே மாதிரி வேறு குரூப்ஸ், இது மாதிரி மெம்ஸ் மேனியா தமிழ், இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா 192K, அதாவது 192,000 பேர் இந்த குரூப்பில் இருக்காங்க. இந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தளபதி ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் தெரியுமா, அதை போஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நம்ம காப்பி பண்ணிட்டு வந்ததை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வேறு ரெடிமேட் மெசேஜ், வேலை தேடி கொண்டு இருப்பாரா, வேலை செய்து கொண்டு இருப்பாரா, ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் போஸ்டரை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மெசேஜை பார்க்குறவங்க தலை ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, தளபதி ஃபேன்ஸும் கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் கமெண்ட் பண்ணுற ஒருத்தருக்கு
அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவருக்கும் அந்த போஸ்ட் ரீச் ஆகும். இப்போ ரீச் ஆகும்போது நிறைய பேர் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னா போஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது டெய்லியும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ போஸ்ட் பண்ணது போஸ்ட் ஆச்சு இந்த குரூப்பில். குறைஞ்சது அவங்க பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தமிழ் யங்ஸ்டர்ஸ் குரூப்புன்றத ஒரு குரூப்பில் போகிறேன். அந்த குரூப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து இந்த மாதிரி காசு ஒரு ஃபோட்டோ, சர்க்கார் விசஸ் விவேகம் விஸ்வாசம், சர்க்காரும் விஸ்வாசம் அப்படின்ற அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதே மெசேஜ் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு போஸ்ட் கொடுக்குறேன். இதையும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்க்கும்போது அவங்க சில பேர் தளபதினு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கமெண்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இப்படி தான் இது நிறைய பேர் பார்ப்பாங்க. இதில் நமக்கு ஸ்லோவாக ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு லிங்க் அனுப்பணும். லிங்க்கை வந்து நம்ம முன்கூட்டியே அனுப்பக்கூடாது. இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.